ஓகே கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வீடியோ பண்ணுறோம். இன்னைக்கு வந்து நம்ம எதை ஓட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா என்ன வரனா அஸ்கு வரனா. ஸோ வந்து இது வந்து நம்ம பையன் தான், இப்போ தான் வந்து புதுசாக வாங்கியிருக்கான். ஸோ நம்ம வந்து டாமினர் வந்து அவ்வளோ வீடியோ எடுக்கல, ஏன்னா டாமினர் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா அஸ்கு வரனா வர்சஸ் டாமினர். அஸ்கு வரனா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கீரில் டாமினருக்கும் அஸ்கு வரனாவும் எவ்வளோ ஸ்பீட் போகுது, ஏன்னா இது வந்து டியூக் இன்ஜின் தானே. ரெண்டே ஒரே இன்ஜினா? சரி ஓகே. அப்பலாம் போடா, எனக்கு வழி தெரியாது. இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா இந்த பைக் வச்சிருப்பான், அவன்கிட்ட தான் நம்ம போறோம். ஆனா எல்லாரும் வந்து கோப்ரோ மாட்டிட்டு அப்படி இல்லைன்னா வந்து முன்னாடி இப்படி கை வச்சுட்டு எப்படியாவது எடுப்பாங்க. ஆனா யாரும் இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க, ஏதோ பிலிம் பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்குடா, ஒரு மாதிரி கல்லுன்னு ஏறுது பயங்கரமா. என் போன் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா வந்து வீடியோ வந்து ஆஃப் ஆகி வருது. ஆஃப் ஆகி வரல, பிளராகி வருது. 13 Pro Max சங்கு ஊதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 77% வந்துருச்சு. என் தம்பி என்ன சொன்னான்னா அவன் 15 Pro Max எடுக்கலான்னு அவன் ஐடியா வச்சிருக்கான். ஆனா வந்து பின்னாடி போயிட்டு செம பவர்ஃபுல்லா இருக்கா. இல்லடா லைட்டா ரேஸ். ஏய் எனக்கு சூப்பரா இருக்குடா, ஒரு மாதிரி எனக்கு சூப்பரா இருக்கு கைஸ் இதை ஓட்டுறதுக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனா வந்து இதே வந்து டாமினர் ஓட்டும் போது எப்படி இருக்கும்னா லைட்டா நம்ம வந்து ரேஸ் பண்ணாலே வந்து போகும். பட் ஆனா அது வந்து வெயிட்டா இருக்கும். ஆனா வந்து இது அப்படி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா. ஆக்சுவலா லிட்டரலா வந்து டியூக் மாதிரி தான் இருக்கு. மைலேஜ் 35 to 40 தான் தரும். பிளஸ் வந்து இது டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா எவ்வளவு போகும்னா, இவன் ஓனர் பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்கிட்ட கேட்டாக்கா 200 அப்படி சொல்லுவான். அதான். ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு போற வரைக்கும் 160 போகும். ஏன்னா டாமினரே வந்து 150யா? டாமினர் வந்து நான் 158 போயிருக்கேன்டா, 155 158 போயிருக்கேன். எதா இதுவா? இப்ப நான் டாமினர் 160 170 சொன்னா 180 190 சொல்லுவல. சரி, நாங்க போயிட்டு ஒரு ப்ரூஃப் போட காமிக்கிற வீடியோட. சரி பாப்போம். இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம். நான் பண்றேன். ஆனா வந்து நான் சொல்லணும்னா இது வந்து அதான் பின்னாடி உட்காந்துருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா வந்து ஸ்கெலிட்டன் பாடினால வண்டி வாபிள் ஆகும். ஆமா, அது மெயின். சாமையா வாபிள் ஆகும். ஸோ அதனால வந்து இதுக்கு பதிலா நீங்க வந்து வேற பைக் எடுத்துட்டு போயிடலாம். வேற பைக் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா வந்து நான் வந்து டாமினரை வந்து சூப்பரா சொல்லுவேன்டா உனக்கு. டாமினர்ல பாத்தனா பேக் பெயினே வராது. டாமினர் வந்து மஸ்குலர் கரெக்டா வரும். ஆமா அது கரெக்ட். ஆனா இது வந்து ஷோல்டர் பெயின் வரும். இந்த இதுக்கு ஹேண்டில் பேருக்கு சீரியஸா ஷோல்டர் பெயின் வராதா, பேக் பெயின் வராது உனக்கு. ஏன்னா வந்து இது பாத்தீங்கன்னா கரெக்டா நான் எப்படி உட்காந்துருக்கேன்னா லைக் ஒரு 90 டிகிரிக்கும் கொஞ்சம் கம்மி, ஒரு 110 105 டிகிரி கைஸ். எம்டி பொசிஷன். ஏய் உங்க அண்ணன் எரிஞ்சு போயிடுறாடா வண்டி யாங்க போனா. அப்படிலாம் சொல்லவே இல்லை, அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லடா, நான் சொல்லவே இல்லடா, எரிஞ்சு போகலாம் சொல்லடா. இருட்டிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் அடுத்த வீடியோ வந்து நான் இதை பத்தி நான் ரிவ்யூ போடுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டாமினருக்கும் இதுக்கும் நம்ம வந்து 2 கீர், ஓகே 2 கீர்ஸ்ல வந்து எவ்வளவு டாப் போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் உடனே அடுத்த வீடியோ போயிடுவேன். ஏன்னா இந்த வண்டியை எடுத்ததே வந்து ரிவ்யூ பண்றது தான் நான் எடுத்தேன். பட் ஆனால் வந்து கிளைமேட் வந்து சதி பண்ணிடுச்சு, ஆனால் லேட்டாக எடுத்துட்டோம். சரி ஓகே, பட் நாட் த மேட்டர். ஸோ நம்ம இப்போ வந்து 2 கீர்ஸ், ஓகே லெட்ஸ் கோ. ஆனால் வந்து நான் வந்து இப்போ வந்து ஹெல்மெட் போட்டு இந்த பைக்கை வந்து நான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போறேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பைக்கை வந்து நான் தான் ஓட்ட போறேன். அந்த பைக்கை யார் ஓட்ட போறாங்க? என் தம்பி ஓட்ட போறான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கீர்ல எவ்வளவு போகுது, செகண்ட் கீர்ல எவ்வளவு போகுது அப்படிதான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கீர் வந்து ஃபர்ஸ்ட் போயிடலாம், அடுத்தது செகண்ட் கீர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது மாத்தலாம். இல்ல டக்குன்னு மாத்திடுவியா? டாப் ஒன்னா மாத்திடலாம்.
சரி ஓகே, இந்தடா இருடா. அப்படி பிடிக்காது, கீழே இருந்து பிடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வின்னர் வந்து செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல எனக்கு தெரிஞ்சு 60 தொட்டுச்சு. பட் டாமினர் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அந்த ரேஞ்ச் தான் வந்தது. ஆனா இது பாத்தீங்கன்னா செகண்ட் கியர்ல 80க்கு மேல, நாங்க லிட்டரலா 80க்கு மேல. நீங்க ஓவரா டாட்டல் ஃபர்ஸ்ட் கியர்லயே கொடுத்தீங்கன்னா 80 கரெக்டா 80 பிளஸ் 81 அந்த ரேஞ்சு கரெக்டா 80 போகுதுல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து நீங்க வந்து த்ராட்டல் லைட்டா கொடுத்துட்டு கொடுக்காம போனீங்க அப்படின்னாக்கா வண்டி வீலிங் தூக்குது. ஸோ அதனால ஓவர் பவரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல ஃபுல்லா ரேஸ் பண்ணாக்கா, ஆமா பழைய டியூக் பவர். ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து பார்த்து தான் போனோம். ஏன்னா வந்து எனக்கே 3 வாட்டி வீலிங் தூக்கிடுச்சு. பட் ஆனா வந்து அது பாத்தீங்கன்னா வந்து வீலிங்லாம் தூக்கல, ஏன்னா அது வெயிட் அதிகம். ஸோ ஏன்னா நாங்க வந்து தனித்தனியா தான் வச்சு பண்ணலாம். ஆனா வந்து பின்னாடி பில்லியன் உட்கார வச்சதுனால மேபி வெயிட் கொஞ்சம் லாக் ஆயிருக்கலாம். பட் ஆனா இது லாகே ஆகல. செகண்ட் கியர்ல பாத்தீங்கன்னா 88. பட் ஆனா அது வந்து ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா டாமினர் வந்து 55 60 அந்த 55 to 60 தான் போகுது. ஸோ நான் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான். ஸோ வின்னர் இஸ் ஹஸ்குவார்னா. டாமினர் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா டாமினர் வந்து முக்கிட்டு போயிடுச்சு. ஓகே பாத்துக்கலாம். பட் ஆனா டாமினர் சும்மா பைக் இல்ல, டாமினர் சூப்பர் பைக்கு. ஸோ விட்டு கொடுக்க மாட்டேன்னா. சரி ஓகே. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. யாராவது புதுசா பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பை பை, see you in the next video. Bye.